இந்த ஒரு ஆப் மட்டும் உங்க போன்ல இருந்தா போதும். உங்க ஊர்ல இந்த மாதிரி எரியாத தெருலைட் இருந்துச்சுன்னா அதை உங்களால எரி வைக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ரோடு உடைஞ்சிருந்தா கூட அதையும் உங்களால சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி உங்க ஊர்ல குப்பைகள் கிடந்தா அதையும் உங்களால சரி பண்ண முடியும். இது மட்டும் இல்ல, இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற எல்லா விஷயத்துல இருக்கிற குறைகளையும் உங்களால இந்த ஆப்பை பயன்படுத்தி சரி செய்ய முடியும். இது மட்டும் இல்ல, இந்த ஆப்புக்குள்ள இன்னுமே பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களால பார்க்க முடியும். அதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உங்க பஞ்சாயத்து தலைவரோட வர செலவு கணக்க நீங்க முழுசா பாத்துக்கலாம். முழுசானா அது எந்த அளவுக்குன்னா, உங்க பஞ்சாயத்து தலைவர் கையில எவ்வளவு காசு இருக்கு, அந்த காசு அவர் எதுக்கெல்லாம் செலவழிச்சாரு, எவ்வளவு ரூபாய் செலவழிச்சாரு, அது என்ன வேலைக்காக செலவழிச்சாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ஆப்ல நீங்க பாத்துக்கலாம். இது மட்டும் இல்ல, உங்க பஞ்சாயத்து தலைவர் கான்ட்ராக்ட் விட்டு பார்த்த வேலையில ஏதாச்சும் குறைகள், உதாரணத்துக்கு 6 இன்ச் உயரம் போடக்கூடிய இடத்துல 2 இன்ச் உயரம் தான் போட்டிருந்தாருன்னா இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க போட்டோ எடுத்து இந்த குறையை சொல்லலாம். அதுக்கும் இந்த ஆப்ல வசதி இருக்கு. அது மட்டும் இல்ல, பஞ்சாயத்துல இருந்து டெய்லி வர வேண்டிய குப்பை கலெக்ட் பண்ற வண்டி உங்க தெருக்கு வரலன்னா இந்த ஆப்புக்குள்ள குப்பை கலெக்ட் பண்றவங்களோட போன் நம்பர் இருக்கும். அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அவங்கள வர சொல்லலாம். ஒருவேளை நீங்க கால் பண்ணி கூப்பிட்டும் அவங்க வராத பட்சத்துல இந்த ஆப்பை பயன்படுத்தியே நீங்க கம்ப்ளைண்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க தெருக்கு நேரத்துக்கு கரெக்டா தண்ணி வரலன்னா இந்த ஆப்புக்குள்ளேயே தண்ணி திறந்து விடுறவங்களோட போன் நம்பரும் இருக்கும். அவங்க கிட்ட போன் பண்ணி தண்ணியை திறந்து விட சொல்லலாம். ஒருவேளை அவங்க சரியா திறந்து விடாத பட்சத்துல இந்த ஆப்லயே அவங்கள பத்தி நீங்க கம்ப்ளைண்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்லயே உங்க பஞ்சாயத்தோட கிளர்க்கோட பேர் என்ன, அவரோட போன் நம்பர் என்ன, அவரோட மெயில் ஐடி என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை உங்க வீட்டுக்கு பஞ்சாயத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி தரமானதா இல்லைன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் தண்ணியோட தரத்தை செக் பண்றதுக்கு ஒரு டீம் உண்டு. அந்த டீமோட போன் நம்பர் இந்த ஆப்ல உண்டு. அதனால அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஒருவேளை அவங்க கேட்காத பட்சத்துல இந்த ஆப்பை பயன்படுத்தியே நீங்க கம்ப்ளைண்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்ல சஜஷன், அதாவது பரிந்துரைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எப்பா எங்க ஊர்ல இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த சஜஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போய் நீங்க பஞ்சாயத்தை பண்ண சொல்லி பரிந்துரை செய்யலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கை இப்படி சும்மா காத்துல ஆடினா சத்தம் வராது, 2 கை வச்சு தட்டினா கொஞ்சம் சத்தம் வரும். இதே மாதிரி பல பேர் பல கைகள் வச்சு தட்டினாங்கன்னா பயங்கரமா சத்தம் வரும். நீங்க ஒரு ஆளா போய் பல விஷயத்துக்கு பரிந்துரை செய்யறதுக்கு பதிலா ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணி அந்த ஒரு விஷயத்தை பல பேர் பரிந்துரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க பரிந்துரை பண்ணது நடக்கும். அதே மாதிரி ஒருவேளை உங்க ஊர்ல ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லைன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க ஒரு ஆளா மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. உங்க ஊர்ல யார்ட்டெல்லாம் போன் இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கை தட்டினா ஓசை வராது. அதே மாதிரி இந்த ஆப்ல ஒரு அதிசயம் இருக்குது. அது என்னன்னா, இந்த ஆப்பை பாத்தீங்கன்னா உருவாக்குனது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா இந்த ஆப்ல நம்ம தாய்மொழியான தமிழும் இருக்குது. இந்த ஆப்போட பேர் என்னன்னு எனக்கு தெரியும். இது நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்லயே இருக்குது. ஆனா மக்களாகிய உங்களுக்கு இந்த ஆப்பை பத்தின விழிப்புணர்வு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த ஆப்